தீபாவளிக்காக மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் போது கூட்ட நெரிசலை சமாளிக்க தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கோயம்பேடு பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் குதுப்துதீன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நான் இப்போது கோயம்பேடு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தினுள் முன்பதிவு செய்யாத பேருந்துகள் இயக்கப்படும் பகுதியில் இருந்து பேசுகின்றேன். இங்கு நாம் பார்க்கலாம், ஏராளமான பேருந்துகள் இருக்கின்றன. சென்னையிலிருந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு வசதியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 11,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்குகிறது. ஆனால் தீபாவளிக்கு முந்தைய நாளான 2 தினங்களுக்கு முந்தைய நாளான இன்று பேருந்து நிலையத்தில் பயணிகளுடைய கூட்டம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 5 தற்காலிக பேருந்து நிலையங்களை ஏற்படுத்தி அங்கெங்கே பிரித்து விட்டதனால் ஒட்டுமொத்தமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தினில் பயணிகள் குவிவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நேற்று மற்றும் 2,937 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு 1,35,220 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கின்றனர். இப்படி ஒரே இடத்தில் ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டு குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து 5 தற்காலிக பேருந்து நிலையங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிரில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் அருகில் பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கும், பூந்தமல்லியிலிருந்து வேலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகளுக்கும், அண்ணாநகர் மேற்கிலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகளுக்கும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் தாம்பரம் சானட்டோரியத்திலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக செல்லக்கூடிய பயணிகள் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம், கரூர், கோயம்புத்தூர் இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி 5 இடங்களில் பிரித்திருப்பதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு ஏராளமான பயணிகள் வருவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக குவிவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு பேருந்து நிலையங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை ஏராளமான பயணிகள், இன்று இரவு முதல் நாளையும் ஏராளமான பயணிகள் செல்வார்கள் என்பதால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கோயம்பேடு நிலையத்தில் ஒட்டுமொத்தமாக பேருந்து பயணிகள் குவிவது தவிர்க்கப்பட்டு மிக காலியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான பேருந்துகளும் முன்பதிவு செய்யாமலேயே எளிதாக செல்வதற்கு வசதியாக இங்கே பேருந்துகள் தயார் நிலையில் நிற்கின்றன. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் குதுப்துதீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.